ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம நல்ல சாஃப்டா ஸ்வீட்டான போலி செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இவருக்கு வேணும். இருங்க பக்கத்துல ஏதாவது ஹாஸ்பிடல் இருக்கா? பக்கத்துல வாக்கிங் டிஸ்டன்ஸ். அப்போ வெச்சு தொலை. அதுக்கு ஃபர்ஸ்ட் 3 கிளாஸ் கடலை பருப்பை எடுத்துக்க போறோம். இந்த கடலை பருப்பை நல்லா கழுவிட்டு அதே 3 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிட்டு பருப்பை நல்லா வேக வச்சுக்கலாம். பருப்பு வேகிற கேப்ல மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். அதுக்கு 2 பெரிய கப்ல மைதா மாவை நல்லா அகலமான பாத்திரத்துல போட்டுக்கோங்க. இது கூட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் சால்ட் சேர்த்துட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். சப்பாத்தி மாவு அளவுக்கு ரொம்ப திக்கா இல்லாம கொஞ்சம் மாவு கையில ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவெல்லாம் ஒன்று சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் தாராளமாகவே ஆயில் ஆட் பண்ணி நல்லா பிசைஞ்சிட்டு மேலேயும் கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணி ஒரு 2 ஹவர்ஸ்க்கு மூடி வச்சு எடுத்து வச்சிருங்க. நல்லா ஊறட்டும். எந்த அளவுக்கு ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு போலி நல்லா சாஃப்டா வரும். நெக்ஸ்ட் வெல்லத்தை கரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்க போறோம். அதுக்கு 1/2 கிலோ வெல்லத்தை ஒரு பாத்திரத்துல எடுத்து கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு ஹீட் பண்ண போறோம். வெல்லம் ஜஸ்ட் கரைஞ்சா போதுங்க, பாகு மாதிரி எல்லாம் தேவையில்லை. அடுப்பை சிம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடிப்பிடிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இதை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததா வேக வச்ச கடலை பருப்பை ஒரு மிக்ஸி ஜார்ல சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்க போறோம். அரைச்சதை எடுத்து இந்த மாதிரி ஒரு கடாயில எடுத்து போட்டு இது கூட வெள்ளை கரைசலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே ஏலக்காய் தூள் ஆட் பண்ணி நல்லா திக்கா வர வரைக்கும் கைவிடாம கலந்து விடணும். இப்போ ஃபில்லிங் ரெடி ஆயிடுச்சு. இதை கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சு கையில லைட்டா ஆயில் அப்ளை பண்ணி உருண்டையா பிடிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. பிசைஞ்சு வச்ச மாவுல இருந்து ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி பூரி கட்டைக்கு மேல ஒரு பிளாஸ்டிக் பேப்பரை வச்சு அதுக்கு மேல மாவை வச்சு லைட்டா இந்த மாதிரி பரப்பிக்கோங்க. இப்போ இதுக்கு மேல ஃபில்லிங் ஒரு உருண்டையை வச்சு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். பண்ணிட்டு மறுபடியும் லைட்டா கையில ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி நல்லா தின்னா பரப்பிக்கலாம். இப்போ தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா இவங்களை எடுத்து போட்டு ஆயில் ஊத்தி சப்பாத்தி மாதிரி 2 பக்கமும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். திருப்பி போட்டுட்டு நல்லா பிரஸ் பண்ணா இந்த மாதிரி நல்லா உப்பி வரும். அப்பதான் போலி ரொம்ப சாஃப்டா இருக்கும். இதே மாதிரி எல்லாரையும் தவால போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு எடுத்தா சாஃப்டான போலி ரெடி. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய்.